மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காகவும் இந்த ஆசீர்வாதமான ஆலய வழிபாட்டு சூழலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை உம்முடைய பராமரிப்பின்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைத்து வந்திருக்கிறீர். இந்த ஆராதனை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், என்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவும், உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லவும் நீர்தாமே பிரசன்னராக இருந்து இந்த ஆராதனை நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் இந்த காலை வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 4. உன்னதரே நீர் மகிமை இந்நிலம் சமாதானத்தை அடைய அன்பு ஓங்க என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Yeah.
தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆராதனை முறை இந்த நாளில் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 105 முதல் 11 வசனங்கள். 105ஆம் சங்கீதத்தில் முதல் 11 வசனங்களை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பாடியவர் கீர்த்தனப்படுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கு அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு இந்த உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சுதந்திரமாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். அவர் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உன்னை செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவரை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். எரிகாவை பார்த்து நின்ற தீர்க்கதரிசிகள் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கியது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் இடம் வாசிக்க முடிந்தார். முறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலர் 7:54 முதல் 60. அப்போஸ்தலர் 7:54 முதல் 60. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படியே சொல்லி நித்திரை அடைந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக.
நாம் அனைவரும் எழுந்து நின்று 302வது பாமாலை எந்தன் ஜீவன் இயேசுவே என்று தொடங்கும் பாமாலை பாடுவோம். பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 70:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த
மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ மிகுந்த சத்தமிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படித்து ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனா முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் என்று நிச்சயமான மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்து அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தால் அவனோ முழங்கால் பெற்ற ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதென்றும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. ஆமென். பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தார் என்று மிகுந்த சத்தத்துடன் சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு ஆண்டவரே இவர்கள் மேல் கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. தேங்க்யூ ஆல். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவரோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நீங்கள் சொல்லும் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்றார்
மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. Mission with Christ spread, and he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. Mission with Christ spread, and he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தால் அவனோ முழங்கால் பலியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. Mission with Christ spread, and he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. Mission with Christ spread, and he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. And he kneeled down and cried with loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:16. அவனோ முழங்கால் படித்த, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் வலியிட்டு, ஆண்டவரை, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்போஸ்தலர் 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. Mission with Christ Spirit. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தால் அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. தேங்க்யூ கிளோட்டர். அவனோ முழங்கால் படிவிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல் அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தத்துடன் சொன்னார். அப்போஸ்தலர் 7:60. And he knelt down and cried with a loud voice, Lord, do not hold this sin against them. Acts 7:60. இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். கிறிஸ்துவின் தன்மையோடு ஊழியம் செய்தல். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7:60. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை
ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கூடியிருக்கிறோம். இந்த மே மாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த விடுமுறை மாதம் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு நிறைவு பெறுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த பாடலை இணைந்து பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வனாந்திரமான வாழ்விலே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி ஆண்டவர் செங்கடலை பிளந்து ஜனங்களை வழிநடத்தி சென்றார். கோடை காலத்திலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். கோடை காலத்தின் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்லவராய் சர்வ வல்லவராய் நம்மோடு கூட இடைப்படுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். செங்கடலை நீர் வளர்ந்து உங்கள் ஜனங்களை வழிநடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று பார்த்து மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று பார்த்து மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவர். தூதர்கள் ஒன்று முன்னமினால் நம்மை போஷித்து வழிநடத்துகிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை போல ஜனங்களை நேசிக்கிற யாரும் இல்லை. இந்த நம்பிக்கையோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். தூதர்கள் ஒன்று மூலமால் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாரும் இந்த ஜனங்களை உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஒன்றும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து ஜனங்களை தாகத்தை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கும் தாகத்தோடு வந்திருக்கிற நம்மை அவருடைய ஜீவ தண்ணீரினால் நிலத்தை வழிநடத்த வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயமானவர். அந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய தாகத்தோடு வந்திருக்கிற நம்மை ஜீவ தண்ணீரினால் நிரப்புவார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கண்மலையை பிளந்து ஜனங்களை தாகம் தீர்த்து நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திருக்கிறேன். அற்புதத்தை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கண்மலையை நீர் திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. அதிசயம் அற்புதத்தை நிறுவே. அதிசயம் அற்புதத்தை நிறுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவானாய் பாக்கியவதிகளாய் நாம் மாறுபடி ஆண்டவர் நம்மை ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். அவருடைய ஆண்டவரை துதித்து பாடுகின்ற இந்த நேரம் நம்முடைய கவலைகளை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய பாடுகளை மறக்கின்ற ஒரு நேரம். ஏனென்றால் இந்த துதியின் மத்தியில எழுந்தருளுகிற ஆண்டவர் நம்முடைய பாடுகளை சுமந்தவர், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர். மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்த அந்த ஆற்றல் நம்முடைய துயரத்தை, துக்கத்தை இந்த பாடல் நேரத்திலே மறக்க செய்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன்.
துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக, நம்முடைய மறைவிடமாய், நம்முடைய உறைவிடமாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பலனை நம்பி அந்த கோட்டைக்குள் அடைக்கலம் புகுகின்ற மக்களாய் நாளை வழிபாட்டை நாம் பங்கு பெறுகிறோம். அவரே நம்முடைய மறைவிடமாய், நம்முடைய உறைவிடமாய், நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறவராய் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட பாடலாமா? பலனே கோட்டையே, ஆராதனை உமக்கு. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எழுந்து பாடுவோமா? எங்கும் நிறைந்த எங்கோமா, ஏலோக்கின் எங்கள் நீதியை எங்கோமா சிக்கேனும், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர் இப்பொழுதும் அவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி முத்தரித்து ராஜனிக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவரது ஆலயத்திற்குள்ளாய் அழைத்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதித்து பாடுகின்ற போது அந்த ஆண்டவருடைய ஆற்றலும் மகிமையும் நம்மை நிறைக்கும்படியாய் விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியை யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை
ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேலும் ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனைகளில் பிரியப்படுகிற ஆண்டவர், ஆராதனை நேரத்தில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஆராதனை நேரத்தில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், ஆராதனை நேரத்தில் சுகம் தருகிற ஆண்டவர், ஆராதனை நேரத்தில் பலன் தருகிற ஆண்டவர் இப்பொழுது நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவரை உண்மையோடு ஆராதிக்கின்ற போது, ஆவியோடு ஆராதிக்கின்ற போது, முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆராதிக்கின்ற போது, இன்று இப்பொழுது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு சுகம் நம்மத்திலே உண்டாகும்படியாய் ஆண்டவர் நம்மத்திலே எழுந்தருளியிருக்கிறார். எங்கும் நிறைந்த ஆண்டவர், எலோஹிம் என்ற ஆண்டவர் இப்பொழுது நம்மத்திலே ஆராதிக்கின்ற நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறதை உணர்வோம். இப்பொழுது நம்முடைய சுகவீனத்திலே, இப்பொழுது நம்முடைய வியாதியிலே, இப்பொழுது நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் ஒரு பலனை கட்டளையிடுவாராக, ஆண்டவர் ஒரு சுகத்தை கட்டளையிடுவாராக. அவருடைய வல்லமை இப்பொழுது நம்மை நிறைப்பதாக, அவருடைய மகிமை இப்பொழுது நம்மை மூடுவதாக. ஒரு இனம் புரியாத அற்புத சுகத்தை, ஒரு இனம் புரியாத பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் வல்லமையாய் 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 கடந்து வருகின்ற ஒரு நேரம். சுகம் தருகிற ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பலன் தருகிற ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வல்லமை தருகின்ற ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய், உங்களுடைய பலவீனத்தை பலமாய் நிறைக்கும்படியாய் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் இப்பொழுது அவருடைய வல்லமை, இப்பொழுது அவருடைய மகிமை நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது, நம்மத்திலே இறங்கி வந்திருக்கின்றது. எங்கு நிறைந்த அந்த ஆண்டவர் இப்பொழுது நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு பலன் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு விடுதலை 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 உண்டாவதாக. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. ஆராதிக்கின்ற மக்களை ஒருபோதும் வெட்கமடைய செய்யாத ஆண்டவர், ஒருபோதும் தலைக்குடிவடைய செய்யாத ஆண்டவர், ஒருபோதும் வீழ்ந்து போக செய்யாத ஆண்டவர் இப்பொழுது ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக, இப்பொழுது ஒரு பலத்தை கட்டளையிடுவீராக, இப்பொழுது ஒரு மகிமையினால் எங்களை நிறைத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆராதனை நேரத்தில் எங்கள் மத்தியிலே உடைய வல்லமை கடந்து வந்ததற்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடி மறைக்கின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய பலன் நம்ம மத்தியிலே இறங்கி கடந்து வந்து நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரம். எங்கும் நிறைந்த எலோஹிம் என்ற ஆண்டவர் இப்பொழுது நம்ம மத்தியிலே நிறைந்திருக்கிறார். இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றது. ஒரு பரலோகத்தின் மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கின்றதை உணர்ந்தவர்களா? அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் நம்மத்தில இறங்கி வந்திருக்கின்றதை உணர்ந்தவர்களா? எங்கும் நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில நிறைந்திருக்கிற ஆண்டவரே, இப்பொழுதும் வல்லமையினாலே, உடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமையினாலே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக. எங்களுடைய காயம்பட்ட உம்முடைய கரத்தினாலே எங்களுடைய காயங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எங்களுடைய கவலையை களிப்பாய் மாற்றட்டும் சுவாமி. எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஆராதிக்கின்ற ஜனங்களா, ஆராதனையில் பிரியப்படுகின்ற ஆண்டவரே,
உம்மை ஆராதிக்கின்ற ஜனங்களாய் நாங்கள் ஒரு புது பலனோடு கடந்து செல்ல உதவி செய்யும். ஒரு புதிய வல்லமையோடு கடந்து செல்ல உதவி செய்யும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை முழுவதுமாய் நிறைத்திருக்கின்றதை உணர உதவி செய்யும் சுவாமி. உடைய உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. திருச்சபையின் குடும்பங்கள் மகிமையால் நிறைந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிறைந்து அதுவே உடைய மகிமையின் மேகம் எங்களை மூடி இருக்கிறதை உணர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு பலன்தான். ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யட்டும். எங்களுக்கு தேவையான ஆன்மீக பலனை உடைய வார்த்தையின் மூலமாய் தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பரிபூர்ணப்பட உதவி செய்யும். ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். நாம மாத்திர மகிமைப்படட்டும். புதிய கன மகிமை யாவும் மக்கை ஏறெடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள், ஜெப பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாய் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகின்ற தூய ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆற்றலின் மூலமாய் எங்களை முழுமைப்படுத்துகின்ற ஆண்டவர், இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு பலன் நிறைந்த வார்த்தைகளாய், ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளாய் தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசும். உடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளிலே துணிக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மறுபடியுமாய் உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு நிறைந்திருக்க உங்களுக்காய் ஜெபிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் நாம் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் மிஷன் வித் கிரைஸ்ட் ஸ்பிரிட், கிறிஸ்துவனுடைய வழியாய் அல்லது கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு அருட்பணி செய்ய
ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்டோம். அருமையான பிள்ளைகளோடு இணைந்து இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தையும் நாம் இணைந்து சொல்லி இருக்கிறோம். இந்த பின்புலத்திலே கிறிஸ்துவனுடைய அடியவர்களாய் அவருடைய சிந்தையோடு அருட்பணி செய்வதற்கு அழைப்பு பெற்றவர்களாய் இந்த அருளுரையில் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். மிக உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றின பில்லி கிரஹாம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு லண்டன் மாகாண நகரத்திலே அல்லது இந்த பகுதிகளிலே ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் புறப்படுகின்றார். இவர் லண்டன் மாநகரத்துக்கு வருகின்றார் அல்லது இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய போகிறார் என்கின்ற செய்தியானது அவர் புறப்படுவதற்கு முன்பதாகவே இங்கே உள்ள மக்களிடத்தில் வந்து சேர்கின்றது. அப்பொழுது இங்கே இருந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகள் புறப்படுகின்றது. பில்லி கிரஹாம் இந்த பகுதிக்கு வரவேண்டிய அவசியமில்லை. இவர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே என்ன சாதித்து விட்டார், இப்பொழுது லண்டன் மாநகரத்திலே வந்து என்னத்தை சாதிக்கப் போகிறார், இவர் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவரை நிந்தைக்குள்ளதாக வார்த்தைகளை பயன்படுத்தி வரக்கூடாது என்று சொல்லி பல்வேறு விதமான எதிர்ப்புகளை பில்லி கிரஹாமுக்கு தெரிவித்தார்கள். ஆனால் பில்லி கிரஹாம் அருட்பணி செய்வதற்காக அழைக்கப்பட்ட நற்செய்தி ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தாகம் கொண்ட பில்லி கிரஹாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டவராய் லண்டன் பகுதியிலே வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஒருவேளை வரலாற்றில் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது பில்லி கிரஹாமுடைய லண்டன் மாநகரத்தில் செய்த அற்புதமான ஆசீர்வாதமான ஊழிய வரலாற்றை நாம் படித்து பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு அருட்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் புறப்படுகின்ற போது அல்லது அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற தடைகள் அல்லது ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நெருடல்கள் அல்லது நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் நமக்கு முன் இருக்கின்றதை திருமறை வரலாற்றிலும் சரி, திருச்சபை மிஷனரிகளுடைய வரலாற்றிலும் சரி நாம் பல விதங்களிலே நாம் அறிந்திருக்கின்றோம். அருட்பணி என்பது எளிதான ஒரு விஷயம் அல்ல. துன்பத்தை அல்லது அவமானத்தை, நிந்தையை சகித்து அதன் வழியாக இந்த அருட்பணியை செய்கின்ற போதுதான், ஒருவேளை செய்த அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வானுர உயர்ந்திருக்கின்ற கோபுரங்களிலே நாம் அதன் அடியிலே அமர்ந்து இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட அருட்பணியின் தாக்கங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வியலாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நாளில் சிந்தனையிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ள நம்முடைய திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு அல்லது கிறிஸ்துவனுடைய வழியிலே நாம் அருட்பணி செய்கின்ற போது மாபெரும் சமுதாய மாற்றத்தை உலகத்திற்கு கொடுக்க முடியும் என்பதற்கு நமக்கு முன் உதாரணங்கள், முன்னோடிகள் நிறைய இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட அருட்பணியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மேற்கொண்ட அருட்பணியானது ஒரு அழுக்கு நிறைந்த அவலட்சணமான சூழ்நிலையில இருக்கின்ற சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு கூட தன்னை அடையாளம் காட்டி அந்த அருவருப்புகளை தங்களுடைய வாழ்க்கையாக்கி செய்த ஒரு அருட்பணிதான் ஒரு உண்மையான அருட்பணியாய் அருமையான அம்மையாருடைய வாழ்க்கையில் அமைந்தது. அதுபோல அநேக அருட்பணியாளர்களை நாம் திருச்சபை வரலாற்றிலே காண முடியும். ஒருவேளை கிறிஸ்துவின் சிந்தையோடு இந்த அருட்பணி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்று சொன்னால், இந்த அழைப்பை கொடுக்கின்ற ஆண்டவர் யார் என்கின்ற ஒரு வினாக்குறியோடு கூட இந்த பகுதியை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள நான் அழைக்கின்றேன். யார் இந்த ஆண்டவர்? இந்த ஆண்டவர் அருட்பணி செய்ய நம்மை அழைக்கின்றார். அந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட அர்ப்பணி செய்ய வேண்டும் என்ற உந்துதலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். யார் இந்த ஆண்டவர்? இந்த ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்த இரட்சகர். இந்த அர்ப்பணியின் உருவாக்கம் என்பது
எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுதலில்தான் இந்த அருட்பணியானது உருவாக்கம் பெறுகின்றது. உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் இந்த அருட்பணியானது உருப்பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். விதைகளை மண்ணிலே நாம் விதைக்கின்றோம். சில விதைகள் மக்கி போய்விடுகின்றது அல்லது செத்து போய்விடுகின்றது. ஆகவே அதிலே பலன் இல்லை. ஆனால் பலன் தருகின்ற விதை அந்த மண்ணுக்குள்ளாக நெருக்கப்படுகின்றது, நசுக்கப்படுகின்றது. அந்த மண்ணின் வெப்பத்தை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வருகின்றது. அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால், அந்த நெருக்கத்தின் விளைவினாலே அந்த உடைத்தலுக்கு ஒப்பு கொடுக்கின்றது. அந்த உடைத்தலில்தான் முளை கிளம்பி மண்ணை விட்டு வெளியே வருகின்றது. ஆக மண்ணிலே விதைக்கப்படுகின்ற விதை நெருக்கப்படுகின்ற போது, உடைக்கப்படுகின்ற போது, அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைக்குள்ளாய் வருகின்ற போதுதான் அது முளை கிளம்பி புதிய விருட்சமாய் வெளியே வருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் தான் அருட்பணி தொடங்குகிறது என்று சொன்னேன். அவரை அன்றைக்கு சிலுவையில் அடித்து கல்லறைக்குள் வைத்த போது இதோடு கூட இயேசுவின் சகாப்தம் முடிந்து விட்டது என்றுதான் ரோம் அரசாங்கமும் யூத சமய தலைவர்களும் முடிவு கட்டினார்கள். ஆகவேதான் கல்லறைக்கு முத்திரையிட்டு பாதுகாப்பாளர்களை வைத்து இதோடு கூட இயேசுவின் வாழ்வு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்லி பிரகடனம் செய்தார்கள். ஆனால் வேத வாக்கியங்களின்படி, இயேசு முன்னுரைத்தபடி, அவர் உயிர்த்தெழுந்த அந்த ஆற்றலை யாரும் அவர்கள் தடுக்க முடியவில்லை. யாராலும் அங்கே அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை ஒரு குறையோடு கூட பார்க்க முடியவில்லை. எப்படி அந்த விதை மரணித்து ஒரு புதிய விருட்சமாய் வெளியே வருகின்றதோ, அதே போல ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய மகிமை அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் அருட்பணியாய் வெளிப்படுகின்றது. ஒருவேளை அந்த வெளிப்பாடுதான், அந்த வெளிப்பாட்டின் ஆற்றல் தான் அருட்பணியாளராக இன்றைக்கு உலகளாவிய வகையிலே இயேசுவின் சீடர்களை புறப்பட்டு வைக்க அவர்களை தீர்மானித்தது. இந்திய தேசத்திற்கு வந்த புனித தோமையருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு பூட்டிய கதவுகளுக்கு நடுவே இயேசு வந்து நின்றதை கேள்விப்பட்ட தோமா, நான் அவருடைய கைகளிலே, அவருடைய விழாவிலே என்னுடைய கரத்தை போட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன தோமா, மறுபடியும் இந்த தோமாவுக்காகவே இயேசு மறுபடியும் அங்கே எழுந்தருளின போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய அருட்பணியாளராக தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் திருச்சபை வரலாற்றிலே மறக்க முடியாது. ஒருவேளை அன்றைக்கு அந்த தோமா வரலாற்றை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்து சமயத்திலே காணப்பட்ட வீரியமிக்க பல கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த தோமாவுடைய வரலாறு அமைந்திருந்தது. ஒரு போராட்ட களம் அங்கே இருந்தது, உண்மைதான். இந்து சமய கோட்பாடுகளுக்கும் தோமாவின் கோட்பாடுகளுக்கும் ஒரு முரண்பட்ட சூழ்நிலை இருந்தது, உண்மைதான். ஆனால் அந்த முரண்பட்ட உலகிலே, முரண்பட்ட சூழ்நிலையிலே தோமாவினுடைய ரத்தம் இந்த இந்திய மண்ணிலே, குறிப்பாக தமிழ் மண்ணிலே சிந்தப்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்திய கிறிஸ்தவர்களாக அடையாளம் பெற்றிருக்கின்றோம். இந்திய கிறிஸ்தவர்களாக நாம் சான்றிதழிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தோமாவினுடைய அந்த வீரியமிக்க செயல்பாடுகள், இந்த சமய கோட்பாடுகள் பல்வேறு விதத்திலே அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த போது, இந்த தோமாவின் வரலாறு அந்த ஆதிக்கத்தை மீறி, அந்த ஆதிக்கத்தை சாய்த்து வீரியமாய் வெளிப்பட்டதன் மூலமாகத்தான் ஒருவேளை இன்றைக்கு இந்திய கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அந்த தோமாவினுடைய பரம்பரையை, அந்த தோமாவினுடைய அந்த பாரம்பரியத்தை நாம் எண்ணி பார்த்தவர்களாய் இன்றைக்கு நாமும் அருட்பணியாளர்களாய் புறப்பட்டு செல்ல, அல்லது அருட்பணியின் தாக்கத்தை உள்வாங்கிக் கொண்டவர்களாய்
நம்முடைய வாழ்விலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். எதற்காக போனார்கள்? இந்த அர்ப்பணிக்கான ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட தான், இந்த அர்ப்பணிக்கான ஒரு முழுமையான ஒப்படைப்போடுதான் இந்த சீஷர்கள் அன்றைக்கு போனார்கள். ஏனென்றால் அந்த இடத்திலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த மிக முக்கியமான கட்டளையை கொடுக்கின்றார். யார் இந்த சீடர்கள்? இயேசு கைது செய்ய போது கெத்செமனே தோட்டத்திலே இவரை விட்டு ஓடி போனவர்கள் தான், இவரை தன்னந்தனியே விட்டு அங்கே ஓடி மறைந்தவர்கள் தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது, இந்த உயிர்த்தெழுந்த வீரியத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்ட போது, இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அவர்களுடைய வாழ்வியலாய் மாறின போது இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள் கலிலேயா மலைக்கு. அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் அனைத்து நாட்டினவரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லு. ஒருவேளை இந்த பிரதான கட்டளையை அந்த கலிலேயா மலையிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த 11 சீஷர்களும் புறப்பட்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த வீரியம், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலிலிருந்து புறப்பட்ட அந்த அருட்பணியின் தாக்கம் இந்த சீடர்கள் மத்தியிலே நிறைந்திருந்தது. ஒருவேளை இந்த 11 சீஷர்களும் அந்த வீரியத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் தான் இயேசுவை போலவே இந்த 11 பேருமே இரத்த சாட்சிகளாய் தங்களை மரிப்பதற்கு, நற்செய்தியின் மூலமாய் அல்லது அருட்பணியின் மூலமாய் இரத்த சாட்சிகளாய் தங்களை அர்ப்பணிப்பதற்கு, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தேசங்களிலே இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு அடக்கி வைத்திருந்த கல்லறை திறந்தது உண்மை என்றால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உயிரற்று போன, உலர்ந்து போன நம்பிக்கைகளை அல்லது இனிமேல் இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி நாம் எண்ணுகின்ற எண்ண ஓட்டங்களை மாற்றி அமைக்கின்ற தன்மை இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த அருட்பணியின் ஆழத்திற்கும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒருவேளை அருட்பணி என்பது உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய உயிரற்ற நிலைப்பாடுகளை உயிருள்ள சூழ்நிலைக்குள்ளாய் அழைத்து கொண்டு வருகின்றது. உலர்ந்து போன நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் இன்றைக்கு வீரியமான விடுதலைக்கு நேராக புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் இந்த அருட்பணியின் ஊடாக இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த சந்திப்பின் மூலமாகத்தான் இந்த சீஷர்கள் அன்றைக்கு கலிலேயா மலைக்கு இயேசுவின் அழைப்பின் அடிப்படையிலே புறப்பட்டு சென்றார்கள். 3.5 ஆண்டு கால சகாப்தம் முற்றுப்புள்ளி அடைந்தது என்று சொன்ன அந்த யூத சமயமாக இருந்தாலும் சரி, இந்த சகாப்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி கல்லறையை மூடி முத்திரையிட்ட ரோம அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கும் 2025ஆம் ஆண்டிலும் இந்த வீரியம் நம் மூலமாய் செயல் வடிவம் பெறுகிறது என்பதை, இந்த வீரியம் நம் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் ஒவ்வொருவருடைய வாழ்வியலும் நம்முடைய வழிபாடுகளும் அதை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் அதை நினைவில் நிறுத்தி செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த அருட்பணியானது, அதனுடைய தொடக்கமானது உயிர்த்தெழுதலில் தான் தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை இன்னும் முழுமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபை எல்லைகள் விரிவடைந்திருக்கிறது. அந்த அருட்பணியின் அந்த தாக்கம் அல்லது அந்த தொடக்கம் உயிர்த்தெழுதலில் தான் என்பதினால் இன்றைக்கு திருச்சபை எல்லைகள் விரிவடைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு எல்லையற்ற திருச்சபையின் சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது. ஒருவேளை திருச்சபை மையத்தை நோக்கியதாய் மாத்திரமல்ல, விளிம்பை நோக்கியதாகவும் புறப்பட்டு சென்றிருக்கின்றது. அதை நாம் இன்றைக்கு மறுக்க முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற மிஷனரி ஸ்தாபனங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் கணக்கிட முடியாது.
இன்றைக்கு இருக்கின்ற மிஷனரி ஸ்தாபகர்களுடைய அந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற போது ஏதோ ஒன்றிரண்டு குழுக்களை மாத்திரம் நாம் நினைவில் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய நினைவில் இல்லாத இன்றைக்கு அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் விளிம்பை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு தங்களுடைய அருட்பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்திய தேசத்திலே அப்படிப்பட்ட அருட்பணி இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவேளை புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையை நாம் மதிப்பிடுகின்ற போது குறைவாக தோன்றலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய புள்ளி விவரங்களை இந்த ஸ்தாபனங்களின் மூலமாய் நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாம் கணக்கிடவே முடியாது. அந்த அளவிலே இன்றைக்கு அருட்பணியின் மையம் எல்லைகளை நோக்கி அல்லது விளிம்பை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட முடியாது. அதை நாம் மறுக்கவும் முடியாது. அன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அந்த கல்லறையிலிருந்து, அடைக்கப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து வீரியத்தோடு வெளிப்பட்டது. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த வீரியம் கொஞ்சமும் குறையாமல் இன்றைக்கு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை மக்களோடு மக்களாக இந்த கிறிஸ்துவினுடைய மையம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் மறுக்க முடியாது, அதை நாம் தடை செய்ய முடியாது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மையங்களை அல்ல, விளிம்பை நோக்கிய அருட்பணி பயணம் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றதை, அல்லது இந்திய தேசத்திலே அந்த ஆளுகை நிறைந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் அந்த 11 பேரையும் அந்த கலிலேயா மலையிலே அழைத்த ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கட்டளையை சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். எருசலேமிலே மாத்திரமல்ல, இந்த எருசலேமின் எல்லைகளுக்குள் மாத்திரமல்ல, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். விளிம்பை நோக்கி புறப்பட்டு போங்கள். மூலை முடுக்குகளுக்கெல்லாம் புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தை தான் அன்றைக்கு சீஷர்களை அன்றைக்கு எருசலேமில் இருந்து ஒவ்வொரு திசையாக புறப்பட்டு செல்ல அவர்களுக்கு பலன் கொடுத்தது. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவினுடைய அந்த மையம், அந்த கிறிஸ்துவினுடைய ஆற்றல் அந்த எருசலேமுக்குள் மாத்திரமல்ல, விளிம்பை நோக்கி இந்த சீடர்களின் மூலமாய் புறப்பட்டு சென்றதனால்தான் மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு இந்திய தேசமும் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்ட ஒரு தேசமாக, இந்திய தேசமும் கிறிஸ்துவனுடைய அன்பினால் வளர்க்கப்படுகின்ற ஒரு தேசமாக, இந்த இந்திய தேசமும் கிறிஸ்துவனுடைய ஆற்றலில் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. புறப்பட்டு போக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்றால், அந்த கல்லறையிலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு சென்றார். கலிலேயாவிலிருந்து, எருசலேமிலிருந்து சீடர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஒருவேளை இதை தியானிக்கின்ற நீங்களும் நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் நிறைந்த வார்த்தை என்பதை நினைவுபடுத்துகிறேன். புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. ஒருவேளை இப்படி புறப்பட்டு செல்லுகின்ற போது அருட்பணி என்பது ஒரு எளிதான நிலைமையிலே அல்லது மிகவும் சுலபமான நிலைமையிலே அமைந்துவிடும் என்று நாம் எதிர்பார்த்து விட முடியாது. நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே காண்கின்ற அந்த ஸ்தேவானுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் அந்த பகுதியிலே நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 54 முதல் 60 வரை படிக்க கேட்டோம். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஸ்தேவான் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றான். அதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. 58ஆம் வசனத்திலே, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். நாம் புறப்பட்டு போகின்ற போது, மையத்தை விட்டு விளிம்பை நோக்கி புறப்பட்டு போகின்ற போது,
ஒருவேளை நகரத்திற்கு புறம்பே கல்லெறிகின்ற கூட்டம் இருக்கும். நகரத்திற்கு புறம்பே வரவேற்கின்ற கூட்டம் இருக்காது. பில்லி கிரஹாம் அமெரிக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே லண்டன் மாநகரத்தில் எதிர்ப்பு கிளம்பினது. அவர் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே வரக்கூடாது என்று எதிர்ப்பு கிளம்பினது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து புறப்பட்டு சென்ற பில்லி கிரஹாமினுடைய ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்ட கோடான கோடி மக்கள் இன்றைக்கும் அவருடைய சாட்சிகளாய் தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஸ்தேவான் அன்றைக்கு நகரத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் மூலமாய், கல்லறிந்து கொல்லப்பட்டதன் மூலமாய் அதோடு கிறிஸ்தவம் முற்றுப்புள்ளி அடைந்து விடவில்லை. இந்த கிறிஸ்துவை பறைசாற்றின ஸ்தேவானோடு கூட இந்த கிறிஸ்தவத்திற்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லி வைத்துவிட முடியவில்லை. அந்த இரத்த சாட்சிகளின் இரத்தம் தான் திருச்சபையின் வித்தாக இன்றைக்கும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு இரத்த சாட்சிகளாய் தங்களை அர்ப்பணித்த ஸ்தேவானை போன்றவருடைய இரத்தம் இன்றைக்கும் செயல் வடிவம் பெறுகிறது என்பதை நாம் மறந்து போக முடியாது. ஆகவே புறப்பட்டு போகின்ற போது நமக்கு ஒரு மாலை மரியாதையோடு கூட வரவேற்பு இருக்காது. புறப்பட்டு போகின்ற போது நெருக்கம், எதிர்ப்பு, பாடுகள், நகரத்திற்கு புறம்பான வசை சொற்கள் உண்டு. ஆனால் அதையும் மீறி இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மோடு கூட இருக்கிறது என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதலும் நம்பிக்கையும் தான் நம்மை இந்த அருட்பணியின் ஆற்றலை செயல் வடிவமாக்குவதற்கு அல்லது அந்த அருட்பணியினுடைய தாக்கத்தை முழுமையாக நம்முடைய வாழ்வியலாக்குவதற்கு நமக்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, புறப்பட்டு போன ஆண்டவர், புறப்பட்டு போன சீடர்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் மாதிரி, நமக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக அவர்கள் முன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடிச்சுவட்டிலே நாமும் புறப்பட்டு செல்லுகின்ற போது இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலின் மூலமாய் வெளிப்பட்ட அருட்பணியானது நம் மூலமாக நிறைவேறுகின்ற போது அது ஒரு மகிமையாய் முழுமை அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஆலயத்திலே கடந்த முதல் 10 நாட்கள் விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியம் நடைபெற்றதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்திலே அருமையான ஆசிரியர்களையும் சீனியர் மற்றும் ஜூனியர் அந்த மாணவர்களையும் நம்முடைய கிராம பணித்தளமாகிய கீழமாத்தூருக்கு சந்தியா நேரத்திற்காக அவர்களை அழைத்து சென்றேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் இந்த சந்தியா ஊழியத்திற்காக அந்த மாலை நேரத்திலே அருமையான நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் புறப்பட்டு சென்றார்கள். ஒருவேளை அங்கே அவர்கள் செல்லுகின்ற போது அவர்களிடத்திலே நான் அந்த சந்தியாவை தொடங்குவதற்கு முன்பதாக நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தொடங்குவதற்கு முன்பதாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து நாம் புதிதாக ஆலயம் கட்டப்பட இருக்கின்ற அந்த இடத்திலே அவர்களை ஒருமித்து கூட செய்து எல்லாரையும் கரங்களை நீட்டி ஜெபிக்க சொன்னேன். நீங்கள் அந்த காட்சியை 2-3 காட்சிகள் அங்கே இருக்கும். அந்த காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கரங்களை நீட்டி, அதாவது இந்த இடத்துல தான் ஆலயம் கட்டப்பட போகுது. அந்த பகுதியில் நம்முடைய விபிஎஸ் டீச்சர்ஸ், நம்முடைய விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர், இன்டர், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கரங்களை நீட்டி ஜெபிக்கும்படி சொன்னேன். குறிப்பாக நான் அந்த இடத்துல வைத்த ஒரு தாற்பயம், இப்பொழுது கட்டுமான பணிக்கும் சரி மற்ற காரியங்களுக்கும் சரி தண்ணீர் தேவை இருக்கின்றது. இந்த தண்ணீர் தேவைக்காக நான் அங்கே ஜெபிக்க சொன்னேன். ஏனென்றால் அங்கே பக்கத்தில் ஒரு போர்வெல் இருக்கின்றது. அந்த போர்வெல் பல ஆண்டுகளாக செயல்படாமல் தூர்ந்து போய் இருக்கின்ற ஒரு போர்வெல். ஒரு காலத்தில் நல்ல தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பல ஆண்டுகளாக அந்த போர்வெல்ல தண்ணி இல்லை, அது தூர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காகவும் சேர்ந்து, ஏன்னா தண்ணீர் நமக்கு வேணும் கட்டிடப்பணிக்காக என்று சொல்லி ஜெபிக்க சொன்னோம். அன்றைக்கு விபிஎஸ்ல இங்கே நம்ம பிள்ளைங்க பாடின பாட்டு, அந்த பாட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
சொல்லலாமா? அன்றைக்கு நம்முடைய விபிஎஸ் பிள்ளைங்க கற்றுக்கொண்ட பாடல். நம்முடைய பிள்ளைகள் அந்த பாடலைத்தான் ஜூனியர் சர்ச்சுக்கு வந்து வீடியோ காட்சியாக அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தார்கள். என்றால் நம்முடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த பாடல் திருமண்டல அளவிலே இந்த பாடலுக்குரிய ஆக்ஷன் வீடியோவானது பதிவு செய்யப்பட்டு திருமண்டல இளையோர் திருச்சபைக்கு அனுப்பப்பட்டது. அன்றைக்கு இந்த பாடலை நம்முடைய பிள்ளைகள் இங்கே, அதாவது இங்கே விபிஎஸ்ல அதை கற்றுக்கொண்டு அதை பாடினார்கள். அந்த பாடலை நினைவுபடுத்தி அந்த பாடலின் செயல் வடிவத்தோடு கூட கீழமாத்தூரிலே சென்று திருச்சபை ஆலய கட்டுமான பணிக்காக மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் நல்லா கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட நாம் அந்த இடத்துல இந்த விபிஎஸ் டீச்சர்ஸும் அருமையான பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபம் செய்தார்கள். நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம், நம்முடைய விபிஎஸ்ஸின் மூலமாக நடைபெற்ற ஒரு அற்புதம், அல்லது நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் மூலமாக அவருடைய ஜெபத்தின் மூலமாக நடைபெற்ற ஒரு மாபெரும் அருட்பணி. அதாவது இங்கே இருந்து மாத்திரமல்ல, நாம் புறப்பட்டு செல்லுகின்ற போது, அல்லது நாம் இங்கிருந்து வெளியே சென்று நம்முடைய ஊழியத்தை நடத்துகின்ற போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இயேசு புறப்பட்டு சென்றார், சீடர்கள் புறப்பட்டு சென்றார்கள், நாமும் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அருட்பணி தாக்கம் நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது நம்முடைய விபிஎஸ் மூலமாக புறப்பட்டு சென்ற அந்த ஒரு அருட்பணியின் ஆற்றல், அந்த அருட்பணியின் மகிமை, அன்றைக்கு இந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக திருமண்டலத்திற்கு வெளியிடப்பட்ட அந்த வீடல் காட்சி, அதை ஒரு நிமிடம் பாருங்கள். வாவ், சூப்பர் டேஸ்டி டேஸ்டி. வாவ், சூப்பர் டேஸ்டி டேஸ்டி. மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது, களைப்பான ஜனங்கள் குடிக்க முடியலையே. மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது, களைப்பான ஜனங்கள் குடிக்க முடியலையே. ஆண்டவரின் கட்டளையை மோசே செய்தாரே, கசப்பான நீரும் மதுரமானதே. ஆண்டவரின் கட்டளையை மோசே செய்தாரே, கசப்பான நீரும் மதுரமானதே. இயேசுவின் கட்டளையை நானும் செய்தால் பிட்டரான என் வாழ்வு பெட்டராக மாறுமே. இயேசுவின் கட்டளையை நானும் செய்தால் பிட்டரான என் வாழ்வு பெட்டராக மாறுமே. அன்றைக்கு இந்த பாடலை பிள்ளைகள் இங்கே கற்றுக்கொண்டார்கள். மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறினது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அந்த தண்ணீரை மகிழ்ச்சியாய் பெற்றுக்கொண்டதை பற்றி அன்றைக்கு இந்த பாடலை இங்கே கற்றுக்கொண்டு, நம்முடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த வீடியோ காட்சியானது திருமண்டலத்திற்கு அனுப்பப்பட்டது. இது நம்முடைய பிள்ளைகளுடைய நடனம். அன்றைக்கு மாலையிலே கீழமாத்தூரிலே நாம் இந்த ஊழியத்தை, அதாவது இந்த ஆலய கட்டுமான பணி இருந்த இடத்திலே அருமையான பிள்ளைகளோடு கூட, ஆசிரியர்களோடு கூட அந்த ஊழியத்தை செய்தோம். குறிப்பாக தண்ணீருக்காக ஜெபம் செய்தோம். அந்த தண்ணீர் மறுநாள், அதாவது இந்த ஜெபம் செய்துவிட்டு வந்த மறுநாள், அந்த காட்சியை நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். அந்த மறுநாளிலே அதே வேலை செய்யாத அதே போர்வெல்ல இருந்து, நீண்ட நாட்களாக பழுதாய் கிடந்த அந்த போர்வெல்ல இருந்து வந்ததை ஆண்டவர் இந்த பாடலை கற்றுக்கொண்ட மறுநாள் இந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆசிரியர்கள் ஜெபித்து விட்டு வந்தார்கள். மறுநாள் திங்கட்கிழமை ஆண்டவர் அதே போர்வெல்ல இருந்து தண்ணியை கொடுத்தார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போகின்ற போது அற்புதம் செய்கிற ஆண்டவர், புறப்பட்டு போகின்ற போது நம்மை பயன்படுத்துகின்ற ஆண்டவர், புறப்பட்டு போகின்ற போது தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர்.
இன்றைக்கு நம்முடைய மகபூபாளையம் கல்லறை தோட்ட திருப்பணியானது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. மிகுந்த மகிமையோடு கூட அந்த பணியை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றையிலிருந்து கீழமாத்தூர் கிராம ஆலய கட்டுமான பணி தொடங்க இருக்கிறது. இன்னைக்கு ஆராதனை முடிந்து அங்கே ஜெபத்திற்காக செல்ல இருக்கின்றேன். ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து அதற்குரிய தடைகள், அதற்குரிய முறைப்படியான அரசாங்கத்தின் அனுமதிகளை எல்லாம் பெற்று இன்றிலிருந்து கீழமாத்தூர் ஆலய கட்டுமான பணி தொடங்க இருக்கிறது. ஒருவேளை நாம் புறப்பட்டு செல்லுகின்ற போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் புறப்பட்டு செல்லுகின்ற போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை சந்திக்கிறது. நம்முடைய விபிஎஸ்ல நடந்த அற்புதம், நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள் மூலமா, டீச்சர்கள் மூலமா, இவங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் நடைபெற்ற ஒரு காரியம். அதைத்தான் இன்றைக்கு அருளுரையிலே உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்லி இருக்கிறார். நாம் புறப்பட்டு செல்வோம். ஏனென்றால் அருட்பணி என்பது அடக்கி வைக்கப்பட்ட கல்லறைக்குள் அல்ல, வீரியமாய் வெளிப்பட்ட இயேசுவிலிருந்து வெளிப்பட்டது. இன்றைக்கும் நாம் புறப்பட்டு செல்வோம். அந்த அருட்பணியின் ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம், எங்களை நீர் பயன்படுத்தும். ஸ்தேவான் நகரத்திற்கு புறம்பே கல்லெறியப்பட்டது உண்மை. இயேசு கொல்கதா மலையிலே சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை. ஆண்டவரே நாங்களும் புறப்பட்டு செல்லுகிறோம் சுவாமி. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அருட்பணியாளர்களாய் இந்த மேல வாசலிருந்து கீழமாத்தூருக்கு புறப்பட்டு சென்று அற்புதத்தை நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிற உண்மை. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்வது உண்மை. இன்றைக்கும் ஒரு உண்மையான அருட்பணியாளராய் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட எங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி சமூகத்தில் அர்ப்பணித்தவரை நோக்கி பார்த்து கேட்போமா? கோதுமை மணியா மண்ணுக்குள் மறைய என்னையே கருகிறேன் கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன், நான் என்னையே தருகிறேன். வாழ்வில் வசந்தம் நீ, என் வாழ்வில் தேவன் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் வாழ்வில் தேவன் நீ. கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய தருகிறேன், வாழ்க்கை பயணத்தில் என் இயேசுவே நீ வழிகாட்டியாகிட அர்ப்பணிக்கின்றேன். வாழ்க்கை பயணத்தில் என் இயேசுவே வழிகாட்டியாகிட அர்ப்பணிக்கின்றேன். வளர்த்து வளர்த்து கனிகளை வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன். வளர்த்து வளர்த்து கனிகளை வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன். வாழ்வில் வாழ்வில் தேவன் என் வாழ்வில் என் வாழ்வில் தேவன் கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய தருகிறேன்.
நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் எங்களை பலப்படுத்துகிற அன்பின் ஆண்டவரே, அருட்பணி என்பது உயிர்த்தெழுதலின் மூலமாய் வீரியம் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற போது அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் எங்களோடு கூட பயணிக்கிறீர் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு அருட்பணியாளர்களாய் புறப்பட்டு செல்ல, அருட்பணியின் ஆழத்தை உணர்ந்தவர்களாய் உம்முடைய ஊழியர்களாய் எங்களை மறு அர்ப்பணம் செய்ய, கோதுமை மணிகளாய் இன்றைக்கு எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒரு அர்ப்பணியாளின் ஊழியத்திலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். தொடர்ந்து நம்முடைய ஆற்றலின் மகிமை எங்களை ஆற்றல் படுத்தட்டும், பலப்படுத்தி வழி நடத்தட்டும். இறை இயேசுவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிள்ளைகள் விடுமுறை வேதாம்பள்ளியிலே 3 பாடல்களுக்கு நடனம் ஆடி இருக்கிறார்கள். இந்த காட்சிகள் திருமண்டல இளையோர் திருச்சபை திருப்பணி மூலமாக திருமண்டல அளவிலே வெளிப்படுத்தப்படுகிற 3 பாடல்கள். அதிலே ஒரு பாடல் அன்றைக்கு பார்த்தோம். இப்பொழுது ஒரு பாடல், ஒரு 3வது ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம். பயமில்லை, எனக்கு பயமில்லை, இயேசு என்னோடு இருப்பதால் பயமில்லை. என் வலியும் அவரே, என் சத்தியமும் அவரே, என் ஜீவனும் அவரே, என் ஒளியும் அவரே. என் வலியும் அவரே, என் சத்தியமும் அவரே, என் ஜீவனும் அவரே, என் ஒளியும் அவரே. பள்ளி ஊழியத்திலே பல விதங்களிலே தங்களை இணைத்து கொண்ட திருச்சபை மக்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக கன்வீனராக இந்த 10 நாட்களும் செயல்பட்ட அருமையான திருமதி ஜீவா சுரபுராணி அம்மா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றி சொல்கிறேன். நாம் இந்த பிபிஎஸ் பாடல்கள் 3 வீடியோக்கள் நம்முடைய ஆலய பிள்ளைகள் மூலமாக திருமண்டலத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோக்களை பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த நம்முடைய திரு எபனேசர் அவர்களுடைய மகன் திரு அஜய் அவர்கள் மிகவும் குறைந்த செலவிலே இந்த வீடியோவை பதிவு செய்து அதை எடிட்டிங் செய்து நமக்கு திருமண்டலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகளை அனுப்பின பெற்றோர், இதற்காக ஜெபித்த திருச்சபை மக்கள் மற்றும் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இந்த விடுமுறை வேதாம்பள்ளி ஊழியத்தின் மூலமாய் கொடுத்த, தாங்கின, ஜெபித்த அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு புதிய தலைமுறையை ஆண்டவருக்கென்று நாம் வழி நடத்த இந்த விபிஎஸ் நமக்கு உதவியாக இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மையும் இந்த
ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் மனிதர்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கிறீர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சோதரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். தொடர்ந்து ஜெபிப்போம். சமாதானத்திற்காக, தேவனுடைய கிருபைக்காக, எல்லா மோசங்களுக்கும் விலை காப்பதற்காக ஆண்டவருக்கு சமூகத்திலே ஜெபம் செய்வோம். கோடை காலத்தின் வெப்பத்தை சற்று தணித்து பருவமழையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை மகபுபாளையம் கல்லறை தோட்ட திருப்பணிகளிலே இம்மட்டும் அவருடைய ஆற்றல் வெளிப்பட்டு பணி நிறைவு செய்வதற்குரிய காலங்களை ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று முதல் தொடங்கப்பட இருக்கின்ற கீழமாத்தூர் ஆலய கட்டுமான பணிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு புதிய ஆலயத்தின் உருவாக்கத்தை நாம் புறப்பட்டு போய் அருட்பணி செய்வதற்குரிய ஆற்றலை நமக்கு நிறைவாய் தந்தரல ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். புதிய கல்வி ஆண்டிற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக, கல்லூரி படிப்பை முடித்து வேலைவாய்ப்பிற்காக ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக, வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு திருமணத்திற்காக ஆயத்தப்பட இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்கின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்து வழிநடத்த ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிற கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் அருமையிலத்தை ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. முடிவு கவி தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்புமையா என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். Oh
கொண்டு சீஷர்களை இந்த உலகத்திற்குள் அருட்பணியாளர்களாய் அனுப்பின அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்களும் இந்த உலகத்திலே அருட்பணியாளர்களாய் புறப்பட்டு செல்ல அந்த உயிர்த்தெழுந்த வீரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த உயிர்த்தெழுதலின் பலத்தோடு கூட நாங்களும் இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்ல அருள் தார். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை அருட்பணியாளர்களாய் தொடர்ந்து உருவாக்கட்டும். அருட்பணியாய் இந்த உலகத்தில் வந்து அருட்பணியாளராய் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து அருட்பணியாளராய் கல்லறையிலிருந்து உலகத்திற்குள் உயிர்த்தெழுந்தவராய் புறப்பட்டு சென்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். திருநாமத்தினாலே ஆமென்.